ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன். போன பதிவில் நம்ம கர்நாடக தேவகாந்தாரி ராகத்தை ராமஞ்ச சக்தி பீடம் பாடி சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இந்தோளத்தில் விவரமாக சொல்லிட்டு 14வது பீடம் அதை விருத்தமாகவும் பாடியாச்சு. இப்போ நம்ம அந்த இந்தோளத்து பாட்டை சொல்லிக்க போகிறோம். ज्वालामुखी पीठममन्द ज्वालामुखी पीठममन्द सिद्धिद शक्ति सिद्धिद शक्ति ज्वालामुखी पीठममन्द सिद्धिद शक्ति जगज्जननी जगज्जननी ज्वालामुखी पीठममन्द सिद्धिद शक्ति जगज्जननी उन्मत्तर्कातिड ज्वालामुखी पीठममन्द सिद्धिद शक्ति जगज्जननी उन्मत्तर्काते ज्वालामुखी पीठममन्द सिद्धिद शक्ति जगज्जननी. ஜுவாலை உருவில்னுட்டு ஆரம்பிக்கும். அது அனுபல்லவி. ஜுவாலை உருவில் திகழும் ஆதி சக்தியாகி 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 ஜீவர்களுக்கு ஞான பிரகாசமளிக்கும் ஜீவர்களுக்கு ஞான பிரகாசமளிக்கும் ஜுவாலாமுகி பீடமமந்த சித்தித சக்தி ஜகஜனனி. சரணம். ஜீவதாரமென விளங்குமனைய முன்னை ஜீவதாரமென விளங்குமனைய முன்னை ஜோதியாய் கண்டு களிக்கும் ஞானியர்க்கும் ஜோதியாய் கண்டு களிக்கும் ஞானியர்க்கும் ஜீவன கன்று யம பாசத்தால் கட்டுண்டு ஜீவன கன்று யம பாசத்தால் கட்டுண்டும் ஜோதியில் கலந்திட விழையும் அடியவர்காய் ஜோதியில் கலந்திட விழையும் அடியவர்காய் ஜீவாதாரமென விளங்குமனைய முன்னை ஜோதியாய் கண்டு களிக்கும் ஞானியர்க்கும் ஜீவன கன்று யம பாசத்தால் கட்டுண்டு ஜீவன கன்று யம பாசத்தால் கட்டுண்டு ஜோதியில் கலந்திட விழையும் அடியவர்காய். துரித காலம். ஜகமெங்கும் பல ஒரு கொண்டுரைத்தும் செய்கட்க ஜகமுரு ஜகமெங்கும் பல ஊரு ஜகமெங்கும் பல ஊரு கொண்டுரைத்தும் செய்கட்க ஜகமெங்கும் பல ஊரு கொண்டுரைத்தும் செய்கட்க ஜகம் புகழும் வண்ணம் நவன்மையும் தேசுமளித்து
ஜகம் புகழும் வண்ணம் நவன்மையும் தேசுமளித்து ஜகத்துள்ளோரேத்தி பண்ணியும்படி சிறகும் ஜகத்துள்ளோரேத்தி பண்ணியும்படி சிறகும் ஜகத்ரட்சகியே நிலகண்டர் மனைவியே ஜகத்ரட்சகியே நிலகண்டர் மனைவியே ஜகமெங்கும் பல ஊரு கொண்டுரைத்தும் செய்கட்கு ஜகம் புகழும் வண்ணம் வன்மையும் தேசுமளித்து ஜகத்துள்ளோரேத்தி பண்ணியும்படி சிறகும் ஜகத்ரட்சகியே நிலகண்டர் மனைவியே ஜுவாலாமுகி பீடமமந்த சித்தித சக்தி ஜகஜன. இப்போ முழு பாட்டையும் பார்க்கலாம். ஜுவாலாமுகி பீடமமந்த சித்தித சக்தி ஜகஜனனி ஜுவாலாமுகி பீடமமந்த சித்தித சக்தி ஜகஜனனி உன்மதற்காதிட ஜுவாலாமுகி பீடமமந்த சித்தித சக்தி ஜகஜனனி உன்மதற்காதிட ஜுவாலாமுகி பீடமமந்த சித்தித சக்தி ஜகஜனனி ஜுவாலை உருவில் திகழும் ஆதி சக்தியாகி ஜுவாலை உருவில் திகழும் ஆதி சக்தியாகி ஜீவர்களுக்கு ஞான பிரகாசமளி ஜுவாலை உருவில் திகழும் ஆதி சக்தியாகி ஜீவர்களுக்கு ஞான பிரகாசமளி ஜுவாலாமுகி பீடமமந்த சித்தித சக்தி ஜகஜனனி ஜீவாதாரமென விளங்கும் மன்னையா முன்னை ஜீவாதாரமென விளங்கும் மன்னையா முன்னை ஜோதியாய் கண்டு களிக்கும் ஞானியர்க்கும் ஜோதியாய் கண்டு களிக்கும் ஞானியர்க்கும் ஜீவனகன்று யம பாசத்தால் கட்டுண்டு ஜீவனகன்று யம பாசத்தால் கட்டுண்டு ஜோதியில் கலந்திட விழையுமடியவர்காய் ஜோதியில் கலந்திட விழையுமழியவர்காய் ஜகமெங்கும் பல உரு கொண்டுரைத்தும் செய்கட்க ஜகம் புகழும் வண்ணம் நவன்மையும் தேசுமளித்து ஜகத்துள்ளோர் ஏத்தி பணியும்படி சிறக்கும் ஜகத்ரட்சகியே நிலகண்டர் மனைவிய ஜுவாலாமுகி பீடமமந்த சித்தித சக்தி ஜகஜனனி. ஸ்ரீ குருபியோ நமக. அடியன் கமலா நாராயணன். போன பதிவில் ஹிந்தோளம் பாடி முடிச்சுட்டோம். இப்போ அடுத்தது 15வது பீடம் தன்யாசி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. இது எப்படின்னாக்கா, பீடத்தோட பேர் ஜலஸ்தலம், ஜலஸ்தல பீடம். தேவியோட முகவாய் கட்டை விழுந்த இடம். அங்கே தேவிக்கு பேர் பிராமரி. காவல் காக்கிறவர் விக்ருதாக்ஷர் அப்படின்னு பேர். க்ஷேத்திரம் திருவானி காவல். இப்போ இதை நம்ம விவரமாக சொல்லியிருக்கேன். இதை இப்போ தன்யாசி ராகத்தில் விருத்தமாக பாடி காமிக்கிறேன். 15ஆம் பீட்டமான ஜலஸ்தமோ எனும் பெயருடல்
ஜலஸ்தலம் எனும் பெயர் கொண்ட பீடமாகி தாயில் முகவாய் கட்டை வீழ்ந்த இடமானது. பிராமரி என்ற பெயருடன் தேவியை விக்ருதாட்சர் காத்திட புண்ணியக்ஷேத்திரமான திருவானைக்கா திருவானைக்காவல் வீட்டிருக்கும் தேவியே அனுதினம் நினைந்து சரணடை ஓமே. இப்போ 15வது பீடத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். அடுத்த பதிவில் இந்த பாடத்தை நம்ம பாட்டை கற்றுக்கலாம். தன்யாசி ராகம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகம்தான். இருந்தாலும் கொஞ்சம் இந்த ராகத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பாடணும். நம்ம பாட்டு சொல்லிக்கிச்சே ரொம்ப கவனமாக அதை பார்த்து பாடினா நல்லாயிருக்கும். ராதே கிருஷ்ணா. இப்போ இந்த தன்யாசி ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் எல்லோரும் கேட்டிருக்கா. நீ கொஞ்சம் ஆரோகணம் பாடிட்டு எங்களுக்கு பாடி காமிச்சேன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குதுன்னு எல்லோரும் கேட்டிருக்கா. அதனால் இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஆரோகணத்தை பாடி காமிக்கலான்ட்டு தீர்மானம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தன்யாசி ராகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ தன்யாசி ராகம் இது ஒரு ஜன்னிய ராகம்னு சொல்லுவாள். இதில் இந்த ஜன்னியம் அப்படின்னாக்கா 8th மேலகர்த்தா தோடி ராகத்தில் இது ஜன்னியம். சரி கம பத நிச சனித ப மகரேச. இது தோடியோட ஆரோணம். இப்போ இந்த தன்யாசி ஜன்னியமாக ஏன் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னாக்கா, இது எப்போதுமே அந்த மேலகர்த்தா ராகத்தில் ஸ்வரங்கள் வரிசையாக வரும். சரிகமா பதனிச்சா சானிதப்ப மகரிச்சா முழுக்க இருக்கும். அது சம்பூர்ண ராகமாக இருக்கும். அதுலேருந்தே இது மேலகர்த்தான்னு ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு போயிடும். இப்போ இதை ஜன்னிய ராகம்னாக்கா ஏதான ஒரு ஸ்வரம் முன்ன பின்ன இருக்கும், இல்லாட்டா ஒன்று விட்டு இருக்கும், ரீ இருக்கா, சாக்கு பத்தில் ரீ இருக்கா, அந்த மாதிரிலாம் வரும். அப்போ அதுலேருந்து இதை ஜன்னியம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இந்த தன்யாசி எப்படின்னாக்க சக சக ம ப ந சனி ர ப மகரேசா. அது ஆரோகணத்தில் சகம பனிசான்னு போகும், அவரோகணத்தில் சானிதப்ப மகரிசா. சகம பனின்னு வச்சு 5 ஸ்வரம் வரதுனால இது ஒரு ஔடவ சம்பூர்ண ராகம்னு சொல்லுவாங்க. சகம பனிச சனிதப்ப மகரிசா. சகம பனிச சனிதப்ப மகரிச நிதனி ச. இது தன்யாசியோட ஆரோகணம்.